Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ரெசிபி. இது நரிப்பயிறு கடையல். நம்மளோட பாட்டி காலத்துல எல்லாம் இது அடிக்கடி செய்வாங்க. ஆனா இப்ப யாருமே செய்யறது இல்ல. ஏன்னா இது அதிகம் கிடைக்கிறதும் இல்ல கடைகள்ல. ஆனா கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி செய்யுங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட. இதை நல்லா சுட சுட சாதத்து மேல இந்த பருப்பு போட்டு மேல உருக்கின நெய் வச்சு கூட ஒரு அப்பளம் இருந்துச்சுன்னா போதும், வேற எதுவுமே தேவையில்ல. செம்ம டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான நரிப்பயிறு கடையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம செய்ய போறது நரிப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, பச்சை பயிறு மாதிரியே ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஆனா பச்சை பயிரை விட குட்டி குட்டியா இருக்கும். இந்த மாதிரி இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனா இது அதிகமா நம்மளோட கடைகள்ல கிடைக்கிறது இல்லை. ஆனா கிடைச்சதுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இது இங்கிலீஷ்ல மாத் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதை ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு வேலைக்கு ஒரு 3 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சரியா இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம செஞ்சோம்னா நல்லா ஒரு கை நிறைய எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வறுத்துக்க போறோம். இந்த வறுசட்டியில போட்டுடலாம். இதை மிதமான சூட்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இது இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு நீங்க வேக வச்சீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா வெந்துடும். அவசரமா செய்றீங்க அப்படின்னா ஊற வைக்காம அப்படியேவும் வேக வைக்கலாம், அதுவும் வெந்துடும். கொஞ்சம் ஒரு 2 விசில் எச்சா விட்டீங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா மனம் வருது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இதை தண்ணியில நல்லா கழிஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல நம்ம வறுத்த அந்த பயிரை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு களைஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டுடலாம் அந்த குக்கர்ல. கூட ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இது வேகிறதுக்காக. இது கூட நம்ம ஒரு பெரிய தக்காளியை இதுலயே அரிஞ்சு போட்டுடலாம். இந்த மாதிரி 4ஆ வெட்டி போட்டுருங்க. நம்ம அப்புறமேட்டு வெந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து கடையை தான் போறோம், அதனால இப்படி 4ஆ வெட்டி போட்டுடலாம். கூடவே ஒரு கத்திரிக்காவும் போட போறேன் நான். கத்திரிக்காவோட காம்பு எடுத்துட்டு இதையும் அதே மாதிரி 4ஆ வெட்டி போட்டுடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. நெய் சேர்த்தினோம்னா இந்த பருப்பு குயிக்காக வேகும், அதுக்காக வேண்டி. தேவைப்பட்டா நீங்க 2 பூண்டு பல்லு கூட சேர்த்துலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இதை குக்கரை மூடி நம்ம ஒரு 7-8 விசிலுக்கு வேக வைக்க போறோம். நல்லா மேஷியா குக் ஆகணும், மசிக்கிற அளவுக்கு. அந்த அளவுக்கு இதை நம்ம வேக வச்சுக்க போறோம். இதை மூடி போட்டு ஒரு 7 சவுண்டு அல்லது 8 சவுண்டு வரைக்கும் விட போறேன். பார்க்கலாம் வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஊற வச்சீங்கன்னா ஒரு 4 விசில் விட்டீங்கன்னா போதும், வெந்துடும். நம்ம ஊற வைக்காதனால கொஞ்சம் 7-8 விசில் விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 8 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா இது ஆவி அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. மேஷ் ஆகுற அளவுக்கு இந்த மாதிரி வெந்துடணும். பாருங்க, கையில மேஷ் பண்ணாலே மேஷ் ஆகுது. இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். கொஞ்சம் தண்ணியும் மிச்சம் இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நீங்கள் கடையும் போது கரெக்டாக இருக்கும்ல, ரொம்ப மொந்தையாயிடும். ஒருவேளை தண்ணி ஃபுல்லாக சுண்டி போச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சுட வச்சு கொஞ்சமாக இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்ட போகிறோம் நம்ம. ஒரு குட்டி கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க, இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சமாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஏன்னா காஞ்சிச்சு. இல்லை கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். கடுகும் சீரகமும் பொரியுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட இந்த வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்திடலாம். வதக்கிக்கோங்க. ரொம்ப செவக்கெல்லாம் வதக்க வேணாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வதங்கிச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம வதக்கினதை இந்த பருப்புக்குள்ள சேர்த்திடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மத்து இல்லை அப்படின்னா மிக்சியில ஜஸ்ட் பல்ஸ்ல ஒரே ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மேஷியா இது பண்ணக்கூடாது, ரொம்ப போட்டு மிக்சியில அரைச்சிடக்கூடாது. லைட்டா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ இதை நான் கடைஞ்சி எடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். பாருங்க, நல்லா கடைஞ்சாச்சு. இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட எளிமையான ஆரோக்கியமான நரிப்பயிறு கடையில் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.